டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அட்லிகோட 3வது முறையா இணைஞ்சிருக்க படம் தாங்க தளபதி 63. இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் கூட பேர பார்க்குறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயை ஒரு ஃபிட்டான ஒரு ஃபுட்பால் கோச்சாக பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிது. ஸோ ஆக்டர் கதிரும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டை கொடுக்க காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. 2019 தீபாவளிக்கு இந்த தளபதி 63 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ தளபதி 63 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிக்கும் போது ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் SRM காலேஜில் ஷூட்டிங் நடத்தின போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி ஒரே கூட்டமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் சென்னையில் ஷூட்டிங் நடத்தினா கூட்டமாக ஆகுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் பிளான் பண்ணாங்களாமா. பட் அதை சேஞ்ச் பண்ணாமல் அடுத்த நெக்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமாங்க. ஸோ எதனால் சென்னையிலே பேக் டு பேக் ஷெடியூல் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தான் சென்னையில் ஷூட்டிங் நடத்த ஒரே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், ஸோ ஷூட்டிங்கை இங்கேயே நடத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கு நாங்கள் தான் அந்த தளபதி 63 படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சென்னையிலே நடந்துட்டு இருக்காங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கனடா போயிருக்காராமா அவருடைய மகனை பார்க்கறதுக்காக. ஸோ அவர் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெஸ்யூம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமை பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு இருக்காங்களாமா பீச்சில். ஸோ தளபதி விஜய் அவர்கள் பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் அந்த மிகப்பெரிய அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்கே தான் படத்துக்கான அடுத்த கட்ட ஷூட்டிங்கை நகர்த்த போகிறாங்களாமாங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த தளபதி 63 படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.